வணக்கம். இந்த வீடியோவில் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிடாத டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டர் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் முதல்லையே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது செய்கிறது அவ்வளோ ஈஸி. வாங்க இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, அரை துண்டு இஞ்சை நல்லா சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 3 கேரட்டை நான் இங்கே நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முட்டைக்கோசை இங்கே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது வணங்கிடும். இப்போ முதல்ல கேரட்டை போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் போட்டுருங்க. முட்டைக்கோசை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எப்பயுமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முட்டைக்கோசும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீளவாக்கில் அரிஞ்ச உருளைக்கிழங்க ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இது எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கூடவே குடமிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கி விடுங்க. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்கறனால உப்பு அதிகமாக தேவைப்படாது. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இந்த ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா ஷெஸ்வான் சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு வேலையே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ரோல் பண்ணுறது தான். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுடுங்க. நல்லா வணங்கட்டும். அதுலேயே கொஞ்சமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்து அதை கூட நீங்கள் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுன்னே கடையில் இந்த மாதிரி கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நீங்கள் வாங்கினோடனே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் இருந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பிரிக்க வந்துடும். அதிலிருந்து ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதை கொஞ்சமாக உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ரோல் பண்ணிட்டு இந்த 2 பக்கமும் கவர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 2 சைடும் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இழுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டே ரோல் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக நம்ம இங்கே மைதா மாவு தண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இதே மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்ட்டிக்கெலாம் ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் அடுப்பை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலை போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியான சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. அவ்வளோதான். நீங்கள் இதை கட் பண்ணி கெச்சப்போடு சர்வ் பண்ணுன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.